எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. அனி நாயிமி ஹத்தா இஸ்தைகத, தூங்குபவர்கள் விழிக்கிற வரைக்கும் எழுதப்படாது. அனில் மஜ்னூனி ஹத்தா எப்ரா, பைத்தியக்காரர்கள் தெளிவாகிற வரைக்கும் எழுதப்படாது. அனி சபி ஹத்தா யாக்கில, குழந்தைகள் அவர்கள் பருவ வயது, அதாவது அந்த அறிவு அடையிற வரைக்கும் அவர்கள் எழுதப்பட மாட்டார்கள் அப்படின்றாங்க ரசூல்லா. உயர்த்தப்பட்டு விட்டது நாங்கள். ஆக அந்த நன்மையும் எழுதப்படாத தீமையும் எழுதப்படாத சாரார்கள் இந்த 3 பேரும். தூங்குபவர்கள் எழுந்திருக்கிற வரைக்கும், அதாவது பைத்தியக்காரர்கள் தெளிவாகிற வரைக்கும், சிறுவர்கள் பருவ வயது அடைகிற வரைக்கும் அவர்களுக்கு தீமையும் நன்மையும் எந்த ஒன்றும் எழுதப்படாது என்பதுதான் புரிந்து கொள்கிறோம் இந்த ஹதீஸில். அப்போது அவர்கள் நோன்பு வைக்கவில்லை என்றால் அவர்கள் மீது கடமையாகுமா என்று கேட்டால் கடமையாக ஆகாது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அதுக்கு அடுத்ததாக இந்த பயணத்தில் நோன்பு சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வருது. நிறைய ஹதீஸ்களை சம்பந்தமாக வர்றதை நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, புகாரியில் 1943 அசூமு ஃபி சஃபர், அல்லாஹ்வுடைய தூதரே நான் பயணத்தில் நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் என்ன பதில் தர்றாங்கன்னா, இன் ஷிஅத ஃபசும் வ இன் ஷிஅத ஃபஅஃப்திர், நீ நாடினால் நோன்பு வை, நாடினால் நோன்பு விட்டுருந்தாங்க. அந்த வசனம் நம்ம மேலே பார்த்தோமே 284ல், ஃபமன்கான மின்கு மரீதன் அவ்வளா சஃபர், உங்களில் யார் நோயாளியாகவும் அல்லது பயணத்திலே இருக்கிறீங்களோ அவர்கள் வேறு நாளில் கணக்கிட்டு வைங்கன்றான்ல. பயணத்தை அடைந்தாலே கட்டாயமாக அவர்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும் என்று பொருள் அல்ல. விரும்பினால் அவர்கள் நோன்பு வைக்கலாம், சக்தி இருக்குமானால். பலவீனம் அடைந்து கஷ்டப்பட்டு அவங்க வச்சிடக்கூடாது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. சிரமப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் தடுத்துருக்காங்கன்னா நிறைய ஹதீஸ்கள்லாம் பார்க்குறோம். பயண நேரத்தில் சஹாபாக்கள்லாம் போருக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் சிரமப்படக்கூடிய அந்த பந்தல் அமைச்செல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள்லாம் கிடையாதுன்னா கண்டிச்சிருக்கிறாங்க. சிரமப்பட்டு பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு வைப்பது கூடாது. அப்படி இல்லாமல் இல்லை எனக்கு அவ்வளோலாம் டயர்ட் ஆகாது, நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னால் அது மார்க்க ரீதியான ஹராமான காரியம் இல்லைன்ற தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த தெளிவும் தெரிந்து கொள்ளணும். ஒருத்தர் நோன்பு வைத்து கொண்டு கிளம்புறாருன்னு வைங்க, இது மட்டும் பயணம் இல்லை. இரவே கிளம்பிடுறாரு, கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கு பயணம் அப்படியே தொடருதுன்னு சொன்னால் அதுவும் பயணம் தான். நோன்பு வைத்து கொண்டு ஒரு 10 மணிக்கு காலையில் கிளம்புறாருன்னா அதுவும் பயணம் தான். அப்போ ஆக முழு அவங்க எப்போது அவங்க பயணத்தில் சென்றாலும் அது பயணமாகத்தான் கருதப்படும். அப்போது அவர்கள் சக்தி இருக்கின்ற நிலையில் நோன்பு வச்சுக்கிட்டு போகிறாங்கன்னு வைங்க, நடுவில் முடியலை, ரொம்ப தாகம் எடுக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொன்னால் அப்படி நோன்பை விட்டார்கள் என்று சொன்னாலும் குற்றமாக ஆகவும் செய்யாது. நோன்பை விட்டுட்டாங்கன்னு வைங்க, குற்றமாக ஆகிடுமா? நோன்பு விட்டதுனால குற்றமாக ஆகாது, நோன்பு வைக்காமல் இருந்தாலும் குற்றமாகாது. நாளைக்கு போகிறோம், இன்றைக்கி நம்ம சஹர் நேரத்தில் வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் 10 மணிக்கு தான் நம்ம வெளியே போக போகிறோம்னு சொன்னால் வைக்காமல் இருந்தாலும் குற்றம் கிடையாது. பயணத்தினுடைய முழு அம்சத்தையும் அது எடுத்துக்கொள்ளும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி நோயாளியாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, சரியில்லைன்னு சொன்னாலும் வருத்தி கொண்டு நோன்பு வைப்பாங்க. அப்படிலாம் வருத்தி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லும் பொழுதே சொல்கிறான் பாருங்களேன், ஒமன் கான மின்கும் மரீதன் அவ்வளா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், நீங்கள் உங்களில் யார் நோயாளியாகவும் அல்லது பயணத்தில் இருக்கிறீங்களோ வேறு நாளில் கணக்கு போட்டு வைங்க என்று சொல்லிட்டு, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசானதை தான் விரும்புகிறான், உங்களுக்கு சிரமமானதை அவன் என்ன செய்யலை, விரும்பவில்லைன்றான்ல. நமக்கு லேசாக இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர நம்ம சிரமமாக நம்மை நாமே ஆக்கி கொண்டு செய்துவிடக்கூடாது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பக்ராவினுடைய 185வது வசனத்தில் சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஜித் பி குவா அலசியாம் ஃபி சஃபர், பயணத்தில் நான் நோன்பு வைப்பதற்கு எனக்கு ஆற்றல் சக்தி இருக்குது அப்படின்னு கேட்குறார். வஹல் அலைய ஜுனாவுன், நான் பயணத்தில் சக்தி இருக்கிறதுனால நான் நோன்பு வைக்கிறதுனால நான் குற்றவாளியா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹிய ருக்ஸத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு கிடைத்த அனுமதி. ஃபமன் அஹத பிஹா ஃபஹசன் ஒமன் அஹப்பா யசூம ஃபலா ஜுனாஹ அலைஹி, யார் இதை வைக்கிறாரோ அது நன்மை தான், நல்லது தான். யார் இதை வைக்கிறதுனால அவர் நோன்பு இந்த மாதிரி வைக்கக்கூடிய நபருக்கு எந்த ஒரு குற்றமும் வந்து விடாது என்ற சொன்னக்கூடிய செய்தி முஸ்லீமில் பார்க்குறோம்.
இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி அப்போ விதிவிலக்கு யாருக்கு இருக்கு, யார் நோன்பு வைக்கணும் என்ற அம்சத்தை இதெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும். இன்னும் கூடுதலாக பெண்கள் தொழுகை இல்லாத நேரத்தில் இருக்கக்கூடிய மாதவிடாய் அந்த நேரத்தில் அவர்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கான யுசீபுனா தாலிக்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிலையை அடையும் பொழுது, பெண்களாகிய நாங்கள் இந்த நிலை அடையும் பொழுது, ஃபநுமரு பி கதாயி ஸௌமி வலா நுமரு பி கதாயி ஸலா, அப்போது நாங்கள் தொழுகை விட்டுவிட வேண்டும் என்று கட்டளையிடப்படுவோம், நோன்பு விட்டுவிடப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்படுவோம். நோன்பும் தொழுகையும் விட்டுவிடப்பட வேண்டும் என்று நாங்கள் ரசூல்லாவால் கட்டளையிடப்படுவோம்னா ரசூல்லா தானே, ரசூல்லாவால் நாங்கள் கட்டளையிடப்படுவோம். நாங்கள் அதில் நோன்பை கலா செய்யுமாறு, வேறு நாட்களில் நோக்குமாறு கட்டளையிடப்படுவோம், நாங்கள் தொழுகையை மீட்டுமாறு கட்டளையிடப்பட மாட்டோம் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் விடப்பட்ட தொழுகையை மீண்டும் தொழுகுமாறு ரசூல்லா சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்தில் விடப்பட்ட கடமையான நோன்பை வேற நாளில் வைக்குமாறு ரசூல்லா சொல்லுவாங்க என்ற மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இது இவங்களும் விதிவிலக்கு உள்ளவங்கன்ற தெரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் சில பெண்கள் விதிவிலக்கு அந்த மாதிரி கேள்வியும் கேட்பாங்க. நாங்கள் ஒரு 6:17 நாங்கள் நோன்பை விட போகிறோம், இஃப்தார் வருது 6:17, உதாரணமாக சொல்கிறேன், நேரம் எனக்கு தெரியாது விளங்குறதுக்காக, 6:17 இந்த இஃப்தார் நேரம் வரப்போகுது. அப்போ 6:10 நாங்கள் மாதவிடாய் அடைந்து விட்டால் என்ன நிலைன்னு கேட்பாங்க. அப்போது நோன்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த நாளுடைய நோன்பை வேறு நாளில் கணக்கு போட்டு வைக்க வேண்டும் என்பதுதான் சட்டமே தவிர, ஏன்னு கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இயற்கையாக என்ன செஞ்சுருக்கிறான், ஒரு பலவீனத்தை கொடுத்துருக்கிறான் என்ற அம்சத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அது அதுக்காக சில பேர் மாத்திரைகள்லாம் சாப்பிடுவாங்க, அப்படியும் சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு கெடுதி ஏற்படக்கூடிய அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் சாப்பிடவும் கூடாது. அது மார்க்கத்தில் அனுமதி தரப்பட்ட காரியமும் அல்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்யணும், தொழுகையை விட்டு விடணும், நோன்பை விட்டு விடணும், விடப்பட்ட அந்த நோன்பை வேறு நாளில் கணக்கு போட்டு வைக்கணும். என்ன கேட்டால் சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும் உள்ளதுதான் நோன்பு. அதுக்கு நடுவில் எந்த காரியத்தில் முறிவு ஏற்பட்டாலும் அது கலா செய்யணும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக முஸ்னத் அஹமதில் நிறைய ஹதீஸில் புத்தகத்தில் வரக்கூடிய செய்தியில் ஒன்று, பயணியாக இருக்கிறாங்கல்ல, அனில் முசாஃபிரி அஸ்ஸௌம் வ ஷத்ரு ஸலா, யார் பயணியாக இருக்கிறாரோ அவருக்கு நோன்புல சலுகை இருக்குது. அதே மாதிரி தொழுகையில் பாதி சலுகை இருக்குது. அதாவது 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுகலான்னு சலுகை இருக்குல்ல அது. அனில் ஹுபுலா வல் முருதி, அதாவது பால் கொடுக்கக்கூடிய அந்த அன்னையர்களும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களும், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்களும் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பதிலிருந்து சலுகை அளித்தார்கள் நம்ம பார்க்குறோம். அவர்கள் சலுகையை பயன்படுத்திக்கிறலாம், நோன்பு விட்டுற முடியாது, வேறு நாள் கலா செஞ்சு என்ன செய்யணும், அவர்கள் அந்த நோன்பை மீட்ட வேண்டும் என்பதுதான் சட்டமே தவிர, சில பேர் என்ன செய்கிறாங்க, நோன்பு விட்டுறலாம், காலம் முழுக்க வைக்க வேண்டிய தேவையில்லைன்றாங்க. அந்த ஹதீஸில் ஆரம்ப பகுதியை கவனிச்சா தெரியும், முசாஃபிர் அதாவது பயணத்தில் இருக்கக்கூடியவருக்கு தொழுகையிலையும் சலுகை, நோன்புலையும் சலுகைன்னு என்ன அர்த்தம், பயணியாக இருக்கிறவர் வேறு நாளில் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு அர்த்தமா? வேறு நாளில் பயணி நோன்பு வைக்க வேண்டும் என்று புரியறது போல இந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்களும் பால் ஊட்டக்கூடிய அன்னையர்களும் வேறு நாளில் கணக்கு போட்டு வைக்க வேண்டும் என்பதுதான் அதில் சட்டம். அந்த நேரத்தில் அவர்கள் நோன்பு வைக்காமல் இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளணும். சில பேர் மீறி வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்களே, ஆனால் மருத்துவருடைய ஆலோசனைப்படி வைப்பது குற்றமாக ஆகாது. வைக்கிறதா குழந்தைக்கு அவங்களுக்கும் பாதிப்பு இல்லை என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அதை வைக்கிறதுனே இல்லைன்னு கேட்டால் குற்றமாக ஆகாது. அதுக்கு அடுத்ததாக இந்த நோன்பு பொறுத்த வரைக்கும் எப்போ வரைக்கும் வைக்கலாம், அந்த கலாவான நோன்பு இருக்குல்ல, எப்போ வரைக்கும் நோக்கலாம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நேர வரையறை சொல்லப்படலை மார்க்கத்தில். இவ்வளோ நாளுக்குள்ளே வச்சாகணும், ரமலான் முடிந்து 30 நாளில் இதை முடிச்சாகணும், ரமலான் முடிஞ்சு 3 மாதத்தில் இது முடித்தாகணும் என்ற மாதிரி எல்லையெல்லாம் சொல்லப்படலை. எல்லை சொல்லப்படலைன்னு சொன்னால் நாம் தான் அந்த எல்லையை எவ்வளோ காலம் வேண்டுமானால் நீட்டிக்கொள்ளலாம். ஆனால் மௌத்தை எதிர்பார்த்து ஒரு மனிதன் வாழ்கிறதுனால விரைவாக முடித்து விட வேண்டும் என்பதுதான் நம்ம அதனுடைய சட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லும்போது புகாரில் 1950 செய்தியில் அவங்க பார்க்கலாம், கலாவான நோன்புலாம் இருக்கும்ல அவங்களுக்கு வைக்க முடியாத நோன்பு, இந்த நோன்பை நான் ஷாபான் மாதத்தில் தான் வைப்பேன்றாங்க. இன்றைக்கி ரமலான் இப்போ ஷாபானில் இருக்கிறோம், இப்போ ரமலானில் வரப்போகுது. இவங்க அடுத்த அந்த நோன்பை எப்போ வைப்பாங்க, ஷாபானில் வைப்பாங்களாம். ஏன்னு கேட்டால் ரசூல்லாவுடைய அந்த பணி வேலைகள் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் வைக்க முடியாதுன்றாங்க. இந்த அடிப்படையில் நம்ம இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த சொல்ல பார்த்தாலே தெரியுது, எவ்வளோ வேண்டுமானாலும் நீட்டிக்கொள்ளலாம் என்பதையும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் கலா செய்துவிட வேண்டும் என்பது சட்டம். அதுக்கு வரையறை இவ்வளோ நாட்களுக்கு உள்ளாக செய்ய வேண்டும் என்ற வரையறை இல்லை என்பதை தெரிந்து கொள்ளணும்.
அதுக்கு அடுத்ததாக இந்த ரமலான் மாதத்தை அடைய இருக்கக்கூடிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம், இந்த ஷாபானுடைய இறுதி பகுதி இருக்குல்ல, ரமலான் ஆரம்பமாகக்கூடிய அந்த பகுதி, ஷாபான் முடியக்கூடிய அந்த பகுதி. நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, இந்த முடிவு பகுதியில் ஷாபான்லேயே கடைசியில் நோன்பு வைக்க ஆரம்பித்துருவாங்க, முடிவு பகுதியிலேயே. அப்படி இருந்துடக்கூடாது. என்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை நீங்கள் புகாரியில் 1914 ஹதீஸில் பார்க்கலாம். லா யுகத்திமன்ன அஹதுக்கும் ரமதான பி சௌமி யோமின் அவ் யோமைனி. நீங்கள் ரமலானை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி அல்லது 2 நாளைக்கு முன்னாடி முற்படுத்திடாதீங்க, முன்னாடியே கொண்டு வந்துடாதீங்க ரமலானை. இல்லா யக்குன ரஜுலுன் கான யசூமு சௌமுஹு ஃபல் யசும் ஜாலிக்கல் யௌம். ஒருத்தர் மாதம் மாதம் அந்த நாளில் நோன்பு வைக்கக்கூடியவராக இருக்காருன்னா அவர் வேணால் வைக்கட்டும். மாதம் மாதம் கடைசி பகுதியில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஷாபானுடைய கடைசியில் எல்லா மாதமும் வைத்து கொண்டு வர்றாருன்னு வைங்க, எல்லா மாதங்கள்லையும் 11 மாதங்களையும் கடைசி பகுதியில் நோன்பு வச்சுக்கிட்டு வர்றாருன்னா, அவர் ஷாபான்லேயும் கடைசி பகுதியில் நோன்பு வச்சுக்கிட்டு வந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அவரை என்ன செஞ்சிட வேணாம், இந்த மாதமாக தேர்ந்தெடுத்து ரமலானை முன்னாடியே கொண்டு வந்து விட வேண்டாம் அப்படின்றாங்க. புகாரில் 1914 ஹதீஸில் இதை பார்க்கலாம். நசாயியில் 2510 என்ன வருதுன்னா, சூமு லி ருயதிஹி வ அஃப்திரு லி ருயதிஹி. பிறையை பார்த்து நோன்பு வையுங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க. இப்போ இன் ஹால பைனக்கும் பைனஹு சஹாபா, அதாவது மேகமூட்டம் அந்த மாதிரிலாம் உங்களை வந்து இந்த பிறையை மறைத்து விட்டால் அக்மிலுல் இத்தத்தை ஷாபான், ஷாபானுடைய மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்யுங்கன்றாங்க. மேகம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லை, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேடுறோம், 30வது இரவில் தேடுறோம்னு சொன்னால், அந்த தேடக்கூடிய அந்த நேரத்தில் பிறையை வந்து மேகமூட்டம் மறைச்சிருச்சு. மறைத்து விடும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்தினுடைய இறுதியில் இதை சொல்கிறாங்க. வலா தஸ்தக்பிலு ஷஹர இஸ்திக்பாலன் வலா தசிலு ரமதான பி யௌமின் மின் ஷாபான். அதாவது நீங்கள் இஸ்திக்பால் முன்னோக்கி போயிடாதீங்க, ஷாபானுக்கு முன்னாடி ரமலானு கொண்டு வந்துடாதீங்கன்றாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி ஷாபானுக்கு பெண்டிங் ஒரு நாள் இருக்குது, நீங்கள் ரமலான் அந்த நாளில் போய் செய்து முற்படுத்தி விடாதீர்கள் என்ற கருத்தை நசையில் வரக்கூடிய ஹதீஸில் பார்க்குறோம். திர்மிதியில் என்ன வருதுன்னு சொன்னால், மன் சாமல்லதி யஷுக்கு ஃபிஹின்னாஸ் ஃபகத் அசா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இந்த ஷக்குடைய நாள், சந்தேகத்திற்குரிய நாள் இருக்குல்ல, அதில் வந்து நோன்பு வைத்து விடுகிறாரோ அவர் முகமது நபி அபுல் காசிம் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு பேர், அபுல் காசிமுக்கு மாற்றமாக நடந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷக்குடைய நாளில் நோன்பு வைக்கக்கூடாது. ரமலான் மாதம் இதுதான் என்று கன்ஃபார்மாக பிறை பார்த்த அடிப்படையிலேயோ அல்லது மாதம் 30ஆக ஷாபான் பூர்த்தி செய்த பிறகோ நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது நிறைய ஹதீஸ்ல வருது. பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க, மேகமூட்டத்தின் பட்டால் ஷாபானை 30ஆக ஆக்கி கொள்ளுங்கள் என்ற செய்தி புகாரில் 1909, இன்னும் நிறைய இடத்துல 1906 போன்ற நிறைய இடத்துல பார்க்கலாம். இதையும் பிறை சம்பந்தமாக சொல்லிக்கொள்கிறேன். அதில் ஏன்னு கேட்டால், இது சில பேர் கணிப்பு என்ற பேரில், நவீன விஞ்ஞானம் என்ற பேரில் இந்த பிறையை கண்ணாலேயே பார்க்காம கணிப்பு என்ற பேரில் என்ன செஞ்சுறாங்க, விஞ்ஞானத்தை கொண்டு வந்து இபாதத்தில் சேர்த்து இதிலேயும் இபாதத்தை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்குறோம். அதனால் பிறையை கண்களால் பார்த்து நோன்பு வைப்பதான் சுன்னத் என்பதை தெரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்ததான் நோன்பு வைக்க வேண்டிய துவக்க நேரம், ஆரம்ப நேரம், அது சம்பந்தமாக என்ன இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால், குரானில் 2வது அத்தியாயம் 187 அல்லாஹ் சொல்கிறான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அதாவது நீங்கள் சாப்பிடுங்க குடிங்க, எது வரைக்கும் சாப்பிடுங்க குடிங்க அப்படின்னு சொன்னால், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. மினல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் என்ற கருப்பு கயிறிலிருந்து நல்லா சொல்கிறான். ஃபஜ்ர் அந்த இரவை கருப்பாக அல்ல சொல்கிறான். இரவை என்ன சொல்கிறான்ல, கருப்பாக சொல்கிறான். பகலை வெள்ளை கயிறாக சொல்கிறான் அல்ல. கருப்பிலிருந்து வெள்ளை தெளிவான பிறகு என்ன செய்யுங்க, வைகரை நேரம், ஃபஜ்ர்ன்ற வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறான் சொல்கிறான், வைகரை நேரம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, சும்மா அதிமுசியாம இல்லையில், இரவு ஆரம்பம் ஆகுதில்ல, இரவு ஆரம்பம் ஆகிற வரைக்கும், இரவு வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான். இந்த அடிப்படையில் வைகரை நேரம் வரைக்கும் சாப்பிடலாம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சஹரை வந்து 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு அப்படி படுத்துருவாங்க, ஃபஜ்ரும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் படுத்துருவாங்க. ஆனால் இந்த வசனத்தை கவனித்தா ஃபஜ்ர் நேரம் வரைக்கும், வைகரை நேரம் வரக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் சாப்பிடலாம். இன்னும் சொல்லப்போனால் நோன்பு அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு அட்டை போட்டுட்டு இந்த நேரம் வரைக்கும் என்ன செய்ய, சஹர் ஆரம்ப நேரம், சஹர் முடிவு நேரம்னு ஒன்று கூட என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. சஹருடைய முடிவு நேரம்னு சொல்லி அந்த முடிவு நேரம் தாண்டி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க.
அப்படிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அதெல்லாம் நடைமுறையாக இருந்தது இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவங்க ஃபஜருக்கு பாங்க் எப்போ சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதில் இன்னொன்று கூடுதலாக சஹர் உணவு இருக்குல்ல, அதை தவிர்ப்பாங்க நிறைய பேர். இரவு உணவே இதுவாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சஹர் உணவு சாப்பிட வேண்டும் என்று ஹதீஸில் பார்க்குறோம். தசஹரு ஃபைன்ன ஃபி சஹர் சுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்யுங்கள், சஹர் செய்யக்கூடிய காரணத்தினால் அதில் பரக்கத் இருக்கிறது, அதில் அருள் வளம் இருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நம்முடைய நோன்புக்கும் வேதக்காரர்களுடைய நோன்பு, யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த நோன்புக்கு வித்தியாசமே சஹரில் சாப்பிட்றது தான். அவங்க சஹரில் சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாப்பிட்றோம். நீங்கள் மாற்றமாக இது நடந்து சுன்னத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தருகிறத பார்க்குறோம். அதில் ஒரு குறிப்பாக கவனிக்க வேண்டிய அம்சம் பாருங்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹருக்கு பாங்கு வச்சுருந்தாங்க ரசூலுல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வார், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் முதல் பாங்க சொல்லுவார். பள்ளிவாசல் நிறைய பேர் வந்து படுத்து கிடப்பாங்க, இரவு தொழுதுட்டுலாம் என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் படுத்திருப்பாங்க. அந்த பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லுவார். அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது கிடையாது. நம்மெல்லாம் சொன்ன பிறகு தான் நிறைய பள்ளிவாசல் இந்த சுன்னத்துலாம் ஹயாத்தாக்கப்படுகிறது. சஹருக்கு ஒரு பாங்கு சொல்லணும், ஃபஜருக்கு ஒரு பாங்கு சொல்லணும், இதுதான் சுன்னத். ஹதீஸில் இருக்கிறத பார்க்குறோம். புகாரியில் நிறைய ஹதீஸில் வந்து 7247 ஹதீஸில் நீங்கள் புகாரியில் பார்க்கலாம், முஸ்லீம்லேயும் வருகிறது. அதில் இந்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் முதல் சஹர் பாங்க சொல்லுவார். பாங்கு சொன்ன உடனே என்ன செய்வாங்க, எல்லா பேரும் வீட்டுக்கு கிளம்பி எல்லாம் போகக்கூடியவர்கள்லாம் வீட்டு சாப்பிட போவாங்க. அவர் பாங்கு சொன்ன பிறகு கொஞ்ச நேரம் கழித்த பிறகு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய சஹாபி அடுத்ததாக பாங்கு சொல்லுவார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பிலால் பாங்கு சொன்னால் நீங்கள் சஹருக்கு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. உம்மி மக்தூம் பாங்கு சொன்னாரா நீங்கள் சாப்பிட்றத நிப்பாட்டிருங்க. உம்மி மக்தூம் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்கிறாருன்றாங்க ரசூலுல்லாஹ். சரியா? இதில் நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்குன்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் பாங்கு சொல்கிறதுக்கு கேப் எவ்வளோ இருக்கும் என்று ஹதீஸில் வருது. இவர் பாங்கு சொல்லிட்டு கீழே இறங்கி போவார், அவர் மெம்பரில் அப்போ தான் ஏறுவாருன்றாங்க. ஹதீஸில் வர்றதை பார்க்குறோம். ரொம்ப குறைவான நேரம் தான். கடைசி நேரத்தில் சஹர் செய்கிறது ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். புகாரில் 576வது ஹதீஸில் பார்க்குறோம், அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் எவ்வளோ இடைவெளி இருக்கும் என்ற மாதிரி வரக்கூடிய அந்த நேரத்தை சஹர் செய்கிறதுக்கும் தொழுகைக்கு வர்றதுக்கும், சஹர் செய்கிறதுக்கும் தொழுகைக்கு வர்றதுக்கும் மத்தியில் எவ்வளோ கேப் இருந்துச்சுன்னா புகாரில் 576வது ஹதீஸில் பார்க்கலாம். மா எக்ரவுர் ரஜுலு கம்சின் ஆயா, ஒரு மனிதர் 50 வசனங்களை படிப்பார்ல, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா, அது 7 வசனம், 50 வசனத்தை கணக்கு போட்டுக்கிடுங்க. 50 வசனம் ஒரு மனிதர் நிறுத்தி நிதானமாக ஓதுவார். எவ்வளோ நேரம் ஓதுவார்? ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு எடுத்துக்கங்க. அதிகமாக இந்த இவ்வளோ நேரம் தான் இடைவெளி இருக்குன்றதை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இப்போ கடைசி நேரத்தில் ஏன்னு கேட்டால் நாள் முழுக்க அவங்க தாக்கு பிடிக்கணும்னா கடைசி நேரத்தில் சஹர் சாப்பிட்றதுனால தாக்கு பிடிக்கலாம் என்றதை தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி நோன்புக்கு நீயத் இருக்கு இல்லையா, நீயத் என்ற பேர் நவைத்து சௌமகதீன் அனதாயி என்று சொல்லக்கூடிய இந்த துவா ஓதுறாங்க. இது ஹதீஸில் கிடையாது. இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களுக்கும் எல்லா செயல்பாடுகளுக்கும் எண்ணத்தை வச்சு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலி கொடுக்குறான் இருக்கிறது. அதுக்கு நீயத்தெல்லாம் எந்த ஒன்றும் கிடையாதுன்றதை பார்க்குறோம். ஆனால் வேற எந்த ஹதீஸ் இருக்குன்னு சொன்னால், யார் ஒருவர் இரவிலேயே நோன்பு வைக்க முடிவு செய்யவில்லையோ, மன்லம் யுபையித்து சியாம ஃபலா சியாமலகு, யார் இரவிலேயே முடிவெடுக்கணும், நான் நோன்பு வைக்கிறேனா இல்லையான்னு கடமையான நோன்பு போகிறதுக்கு முடிவெடுத்தாகணும், இரவிலேயே முடிவெடுக்கவில்லையோ அவருடைய நோன்பு கிடையாதுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். சுன்னத்தான நோன்புக்கு அப்படி கிடையாது. காலையில் கூட நம்ம சாப்பிடாம இருந்தால் அதை வச்சுக்கிறலாம் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். கடமையான நோன்புக்கு ஃபஜ்ருக்கு முன்னாடி என்ன செய்யணும், இரவுலையோ அல்லது ஃபஜ்ருக்கு முன்னாடியோ நம்ம இந்த நோன்பு வைக்க வேண்டும் என்ற முடிவு செய்து விட வேண்டும் என்பதை ஹதீஸில் பார்க்குறோம். இதையும் அதுக்கடுத்து நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் மலக்கா சும்து அபி காமன் தூ அலைக்க தவக்கல் தூ அப்படின்ற மாதிரி பலகீனமான ஹதீஸ் வருது. அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்கன்னு எந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் கிடையாது. அதே மாதிரி காலையில் ஓதுறாங்களே சஹருக்குன்னு ஒரு துவா, நவைத்து சௌமகதீன் அன்னாதாயி மின் ஃபர்தி ரமதான, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, எந்த இமாம்கள் சொன்னாங்கன்னு ஆதாரம் கிடையாது. ஏன்னு கேட்டால் நாளைக்கு நோன்பு வைக்கிறது இன்னைக்கு நீயத் செய்யறதுன்னு வருது. அதில் இன்னைக்கு நோன்பு வச்சுட்டு நாளைக்கு நீயத் செய்கிற வார்த்தைகள் அதில் வரும். அந்த நீயத்துக்கும் இஸ்லாத்தில் ஆதாரம் கிடையாது. நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் இஃப்தார் நேரத்தில் ஓதக்கூடிய அல்லாஹும்ம லக்க சும்து என்ற துவாவுக்கு ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி இந்த துவா வருமே லஹபல் நமவு என்று வரக்கூடிய அந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸு. பிஸ்மில்லா என்று சொல்லி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை சாப்பிட செய்ய சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்மில்லா என்று நோன்பு திறக்க வேண்டும் என்பதான் தெரிந்து கொள்ளணும். இதில் இஃப்தாரை கூட தாமதப்படுத்துவாங்க. நிறைய சுன்ன ஜமாத்தினுடைய பள்ளி வாசல்களை பார்க்குறோம். இஃப்தார் நேரம் நீங்கள் பாருங்கள், நோன்பு அட்டைன்னு ஒன்று கொடுப்பாங்க, எடுத்து பாருங்களேன். சூரியன் மறைவுன்ற நேரம் 6:17 இருக்கும். எப்போ போடுவாங்க, 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ தாமதப்படுத்தி அதை இஃப்தார் நேரம்னு அட்டையை போட்டு கொடுக்குறாங்க. அப்படிலாம் நம்ம நோன்பு திறக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யஸாலு நாஸு பி கைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர,
புகாரில் 1957 ஹதீஸில் பார்க்கலாம், யார் இஃப்தாரை விரைவாக திறக்கிறாங்களோ, இஃப்தாரை விரைவுபடுத்துகிறாங்களோ, நோன்பு திறக்கிறத சீக்கிரமாக ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க நன்மையில் இருக்கிறாங்க. இது செய்யக்கூடிய காலமெல்லாம் மக்கள் நன்மையில் இருக்கிறாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போது இஃப்தார் என்ன செஞ்சிடக்கூடாது, தாமதப்படுத்தி அல்லாஹ்கிட்ட அதான அடிமைத்தனத்தை அதானே காட்டுறது. எல்லாம் என்னால் முடியலை, நீ சொன்னதுக்காக தான் நான் சாப்பிடாம இருக்கிறேன், நீ இந்த நேரம் முடிஞ்சோடனே நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் அது அடிமைத்தனத்தை அது காட்டுற மாதிரி வரும். நான் இல்லை இன்னும் திமிர் பிடிச்ச மாதிரி நான் இன்னும் இருப்பேன்னு சொன்னால் அது அடிமைத்தனத்தை காட்டுற மாதிரி வராது, ஒரு திமிரை காட்டுற மாதிரி தான் ஆகும். நேரம் முடிந்த உடனே சாப்பிட்டு விட வேண்டும் என்பது தான் தெரிந்து கொள்ளணும். அதில் இஃப்தார் நேரத்தில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, முடிஞ்ச உடனே பாங்கு சொல்லுவாங்க. மகரிப் பாங்கு சொன்னோடனே அப்படியே உணவுலாம் அப்படியே இருக்கும், அப்படியே விட்டு அங்கே போய் தொழுகிறதுக்கு போயிடுவாங்க. எண்ணமெல்லாம் சாப்பாடு மேலே தான் இருக்கும், உணவு மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி நிலையில் போய் தொழுக தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் தடுத்துருக்கிறாங்க. முஸ்லீமில் பார்க்கலாம், லா ஸலாத்த பி ஹதிரி தாம் வலா ஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான். அதாவது உணவு ஆஜராகி முன்னாடி வச்சிருக்கிறாங்க, இந்த நிலையில் நீங்கள் தொழுகைக்கு போயிடாதீங்க, தொழுகை கிடையாது. சரியா? அது மாதிரி பாத்ரூம் 1 பாத்ரூமோ 2 பாத்ரூமோ மலமோ ஜலமோ அடக்கி கொண்டு நீங்கள் தொழுகைக்கு போயிடாதீங்க, தொழுகை கூடாதுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். முன்னாடி உணவு வச்சுருந்தா வயிறார சாப்பிட்டு கொஞ்சம் ஜமாத் முடிஞ்சிருமேன்னு சொன்னால் குற்றமெல்லாம் ஆகிடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படி பசியாக இந்த மாதிரிலாம் உணவு வைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் போய் அப்படி போயிடுமாறு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, காட்டி கொடுக்கவில்லை என்றதை பார்க்கலாம். அது மாதிரி இன்னொரு ஹதீஸில் உங்களுக்கு காமத் சொல்லப்பட்டு விட்டு உணவு வைக்கப்பட்டால் நீங்கள் முதல்ல உணவை சாப்பிட்ருங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். காமத் சொல்லப்பட்டது நீங்கள் கவனிக்க தேவையில்லை. ஏன்னா உணவு பசின்றது ஒரு மனிதனுக்கு அங்கே போயிட்டு என்ன சிந்தனை இருக்கும், சாப்பாடு சிந்தனையே இருந்து கொண்டு இருக்கும்ன்றதுனால இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க. அதில் கூடுதலாக இந்த நோன்பு முறிவு சம்பந்தமான விஷயத்தை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன். இன்னும் ஒன்றரை விஷயத்தில் நோன்பு முறிவு பொறுத்த வரைக்கும், அந்த ஒருத்தர் நோன்பு முறிச்சிட்டாருன்னு வைங்க, வேணும்னு சாப்பிட்டோ வேணும்னு குடிச்சோ மறதியாக அவர் செஞ்சாருன்னா குற்றம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா நசிய ஃப அகல வ ஷரிப ஃபல் யுத்திமு சௌமஹு ஃப இன்னமா அத்தாமஹுல்லாஹு ஃபசகாஹு. யார் மறதியாக சாப்பிட்டாரோ மறதியாக குடித்தாரோ அவர் நோன்பை பூர்த்தி ஆகட்டும், அல்லாஹ் தான் சாப்பிட வச்சான், அல்லாஹ் தான் குடிக்க வச்சான்றாங்க. மறதியாக சாப்பிட்டது பிரச்சனை கிடையாது, வேணும்னு சாப்பிட்டா அது குற்றமாக ஆயிரும். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் அவங்க ஈடுபட்டு விட்டாங்கன்னு சொன்னால் நோவு முறிஞ்சிரும். அதற்கு பரிகாரம் ஒரு அடிமையை விடுதலை செய்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முடியாதவங்க 60 நோன்புகளை வைக்க தொடர்ச்சியாக, அது கூட தொடர்ச்சியாக 60 நோன்பு வைக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் முடியாதவர்கள் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது பரிகார சம்பந்தமான விஷயம். அதே ஒரு நோன்பு வைத்து கொண்டு இந்த குளுக்கோஸ் ஏற்றலாமா, ஊசி போடலாமா, அந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்க. ஆஸ்மா எல்லாம் பயன்படுத்தலாமான்னு கேட்பாங்க. இது பொறுத்த வரைக்கும் என்ன தெரிந்து கொள்ளணும்னு கேட்டால், நோன்பு வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் ஒருத்தர் நோயாளி ஆகிட்டாங்கன்னு சொன்னால் நோன்பு விடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. அந்த அனுமதியை பயன்படுத்தி நோன்பு விட்டுற வேண்டியதான். அவங்க குளுக்கோஸ் அவங்க ஏற்ற நிலை வந்து விட்டதுன்னு சொன்னால் நரம்பு வகையில் ஏறுறதாக, சத்து பொருள் அவங்களுக்கு ஏறுறதாக ஆகுமே தவிர அது என்ன ஆகாது, அவங்கள வருத்தி கொண்டதாகத்தான் ஆகும் அது. அதனால் அவர்கள் அந்த மாதிரி ஒரு குளுக்கோஸ் அடையக்கூடிய சத்து பொருட்களை ஏற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நோன்பு விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அதனுடைய சட்டம். அதே மாதிரி நோன்பு வைத்து கொண்டு குளிப்பது தடை கிடையாது, நகம் வெட்டுவது தடை கிடையாது, சுத்தப்படுத்தி கொள்வதெல்லாம் தடை கிடையாது, சாப்பிடுவது குடிப்பது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது தான் தடையாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். பர்பஸை பேஸ்ட்டு இல்லை விளக்கி துப்புறது கூட தடை கிடையாது. ஒரு குழம்பு ருசி பார்த்து அப்படியே துப்புறோன்னு சொன்னால் அது கூட தடைன்னெலாம் சொல்லிட முடியாது. என்ன கேட்டால் சாப்பிட்றது தான் குற்றம். குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு காரணத்தை சொன்னால் தண்ணி கூட டேஸ்ட்டாக தானே இருக்குது, ஏன் கொப்பளிக்கிறேன்னு கேள்வி வரத்தானே செய்யும். ஆகையினால இதெல்லாம் ஒரு தப்பான நம்பிக்கையாக வச்சிருக்கிறாங்கன்றதை தெரிந்து கொள்ளணும். அது மாதிரி வாந்தி எடுத்தா நோன்பு முறிந்துரும் என்ற மாதிரி நம்புகிறாங்க. ரத்தம் குத்தி எடுத்தா நோன்பு முறிஞ்சிரும் நம்புகிறாங்க. வாந்தி எடுக்கிறதுனால ரத்தம் குத்தி எடுக்கிறதுனால என்ன ஆகாது, நோன்பு முறிந்து விடாது என்ற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரத்தம் எடுத்து குத்தி எடுக்கக்கூடிய அந்த முறை இருந்துச்சு. தலைப்பகுதியில் குத்தி ரத்தம் எடுப்பாங்க. இதை பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரத்த தானம் மாதிரி ஒன்று கொடுத்தா கூட என்ன செய்யாது, அவருக்கு பலவீனம் அடைஞ்சால் நோன்பு விட்டுடலாம். ஏன் ரத்த தானம் கொடுக்குறது உயிர் காக்கிற சேவை தானே, அது நன்மையான காரியம் தானே. இப்போ ரத்தம் கொடுத்து அவருக்கு சக்தி இருக்கும் என்று சொன்னால் அவர் விடுறது கூட, நோன்பு வைப்பது கூட அவர் மேலே குற்றமாக ஆகிவிடாது என்ற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னும் நிறைய விஷயம் இருக்கிறது. அடிப்படையான சில சட்டத்திட்டங்களை நான் நோன்பு சம்பந்தமாக நான் சொல்லியிருக்கிறேன்.